Good evening to everyone. வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பெயர் வந்து மல்லிகா பர்வீன், மனநல ஆலோசகர். இந்த செஷனோட மாடரேட்டரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம கேர் கிவர்ஸ் அட்வொகசி குரூப்போட 5th செஷன்ல மீட் பண்றோம். புதுசா பார்க்குற நேயர்களுக்கு சிஏஜி பத்தி ஒரு ப்ரீஃப் பண்ணிடுறேன். இந்த குரூப் வந்து ஸ்பெஷல் சைல்டோட பெற்றோர்களோட புரிதலுக்காக, அவங்களோட கேள்விகளை வந்து அட்ரஸ் பண்றதுக்காக இப்படி ஒரு பகிர்வு எல்லா மாதமும் கடைசி செவ்வாய்க்கிழமை மாலை 6லேருந்து 7 மணி வரைக்கும் இந்த இணையத்துல நடக்கும். உங்க கேள்விகளை நீங்க முன்பதிவு செஞ்சா அதுக்கு ஏத்த எக்ஸ்பர்ட்ஸை அரேஞ்ச் பண்ணி டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இந்த செஷன் எண்டில் கேள்வி பதில் இருக்கு. பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்க நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கலாம். இன்னையோட டாபிக் வந்து ஹெல்பிங் வித் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங், ஹேண்ட்லிங் அண்ட் மொபிலிட்டி தான் இன்னையோட டாபிக். இந்த டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ண நம்மளோட பேனலிஸ்ட் இருக்காங்க. எக்ஸ்பர்ட் டாக்டர் கார்த்திகேயன், head of the Department of Physical Medicine and Rehabilitation from SRM, and Ms. Uma Sridhar is a caregiver representing as a parent from Maitri. மைத்ரி வந்து ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் உள்ள பெற்றோர்களுக்காக அமைக்கப்பட்ட அசோசியேஷன். இன்னைக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கின கொஸ்டின்ஸை அட்ரஸ் பண்றதுக்கு பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து மிஸ் உமா மேம் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன் நான். மேம், மொபிலிட்டி இஷ்யூஸ் உள்ள குழந்தைங்களுக்கு என்ன சிரமங்கள் இருக்கு மேம்? ப்ளீஸ் மேம் சொல்றீங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஷேர் பண்றீங்களா? குட் ஈவினிங். ஐ திங்க் எனக்கு அந்த சிக்னலிங் ப்ராப்ளம் நிறைய இருந்ததுனால நீங்க முதல்ல பேசுனது என்னால கேட்க முடியல. எனிவே ஐ திங்க் நீங்க மொபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கிற சில்ட்ரனுக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்கு அவங்கள ஹேண்டில் பண்றதுல? எஸ் எஸ், ஓகே. நாட் நெசசரி அவங்க வந்து பெட் ரீடனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அவங்க வந்து நடக்கிறதுலயோ இல்ல வந்து அவங்கள உட்காரதுலயோ ப்ராப்ளம் இருக்கிற எல்லாரும் அதுல நீங்க வந்து ஏடிஎல், நம்ம பர்டிகுலர்லாம் வந்து ஏடிஎல்னா அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையோட தேவைகளை வந்து பாக்குறதுல வந்து என்ன சிரமங்கள்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய பேசிக் இல்ல அவங்கள வந்து ப்ராப்பரா உட்கார முடியாம, நிக்க முடியாம, நடக்க முடியாம இருக்கிறதுனால வர பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து முதல்ல பேசலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல அவங்களுடைய டெய்லி லிவிங் ஆக்டிவிட்டீஸ்ல பிரஷ் பண்றது, காலையில எழுந்தோடனே எல்லாரும் பண்ணக்கூடிய வேலையை பிரஷ் பண்றது, அது பண்றதுல மிகுந்த சிரமம் இருக்கு அவங்களுக்கு. உடனே நீங்க வந்து அவங்கள பின்னாலிருந்து ஹோல்ட் பண்ணி பண்ணணும். இல்லையா வந்து ரொம்ப சென்சிட்டிவ் டீத், அதனால அவங்களுடைய மொபிலிட்டி இஷ்யூஸ்னால அவங்களுக்கு வந்து ஓரல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதுனால அவங்கள வந்து எதை நீங்க பின்னாலேருந்து ஹோல்ட் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இல்லைன்னா இன்னும் ஃபர்ஸ்ட் கேசஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க பல்லெல்லாம் உடைஞ்சு போய் ஒரு பாயிண்ட்ல வந்து இல்லை நீங்க வந்து கையில வந்து ஏதாவது ஒரு துணியோ காஸோ அந்த மாதிரி சுத்தி கிளீன் பண்ணி அவங்களோட ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அது ஒரு பெரிய சேலஞ்ச். டாய்லெட்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து யூஸ்வலா வந்து மொபிலிட்டி இஷ்யூஸ்னால உடனே டாய்லெட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்கள அட்டென்ட் பண்றதுல இஷ்யூஸ் இருக்கும். இல்லையா பெட்லயே இருக்காங்க, மோஸ்ட்லி வந்து டயப்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டயப்பர்ஸ்ல இருக்கிறவங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டயப்பரை சேஞ்ச் பண்ணி அதை வந்து ப்ராப்பரா கிளீனா வந்து மெயின்டைன் பண்றதுல பெரிய இஷ்யூஸ் இருக்கு. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், ரேஷஸ் அந்த மாதிரி எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அப்புறம் ட்ரெஸ்ஸிங்கும் ஒரு பெரிய டாஸ்க். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை மட்டுமே இந்த ஆக்டிவிட்டியை நம்ம பண்றதுனால அந்த டைம் மாத்திரம் ஒரு லூஸ் ஃபிட்டிங் கிளாதிங் போட்டுக்கிற மாதிரி இருக்கலாம். அவங்களுக்கு வந்து எல்லாரும் போடுற அந்த டைட் ஃபிட்டிங் கிளாதிங்லாம் வந்து போடுறதுல சிரமம் இருக்கும். கை காலை தூக்குறதுல கால் அசைவுகள், கை அசைவுகள், அதுல வந்து சிரமங்கள் நிறைய அவங்களுக்கு வந்து இருக்கு. ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங் வந்து இன்னொரு பெரிய விஷயம், பெரிய சேலஞ்ச். பிகாஸ் மற்ற வேலைகள்லாம் நீங்க ஒரு தடவை 2 தடவை பண்ணா கூட இந்த வேலை வந்து நீங்க ஒரு நாளைக்கு 4 தடவை இல்ல 3 தடவை வந்து அவங்கள வந்து ஃபீட் பண்ண வேண்டிய நெசசிட்டியில இருக்கும். ஸோ
ஸோ மொபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவங்கள வந்து ப்ராப்பரா நம்ம வந்து பொசிஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து பொறையேறதுக்கோ சோக் ஆகிறதுக்கோ ஆஸ்பிரேட் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அப்புறம் பாத்தீங்கன்னா க்ரூமிங் பொறுத்த வரைக்கும் மத்த ஃபேஸ்ல அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அழகா நீட்டா ட்ரெஸ் பண்றதுலாம் பார்க்கலாம். ஆனா ஹேர் டூ வந்து அவங்களுக்கு பெரிய கஷ்டம். ஹேர் மெயின்டெனன்ஸ் வந்து பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அவங்களுக்கு. கிளீனா நம்ம மெயின்டைன் பண்ணோம் ஷார்ட் ஹேர் வச்சு. ரொம்ப லாங் ஹேர்லாம் கேர்ள்ஸுக்கு பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் டேண்ட்ரஃப். அப்புறம் தலைமுடி வந்து ட்ரை ஆறுது. அப்புறம் லைஸ்லாம் வராம அவங்கள வந்து பார்த்துக்கணும். வர்றது பெரிய டாஸ்க். அது மைப்பெயின்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்களுடைய பிசிக்கல் ஆஸ்பெக்ட். சோஷியல் ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா சேலஞ்சஸ்ல அவங்கள வந்து ஒரு இடத்துக்கு வெளியில கூட்டிட்டு போறதுன்றது வந்து ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு. ஒன்னே அவங்கள நடத்தி கூட்டிட்டு போலாம். இல்ல அப்படின்னா அவங்களுடைய நடைக்கான ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால அவங்களால எல்லா இடத்துலயும் வந்து ஈஸியா மூவ் பண்ண முடியாது. அப்படின்னு சொன்னாலுமே வீல் சேர் வந்து ஈஸியா வந்து போக முடிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அண்ட் இமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா மொபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னாலும் இவங்களுக்கு வந்து ஐம் சாரி மொபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கிறதால இமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து அவங்களும் எல்லாம் அவங்களால ஃபீல் பண்ண முடியும். அவங்களோட எக்ஸ்பிரஷன்லயே வந்து நம்ம வந்து அதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். என்னால எல்லாரும் மாதிரியும் வெளியில போக முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து அவங்களோட முகத்துல வந்து நம்மளால எப்பவுமே வந்து பார்க்க முடியும். ஸோ மொபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கிறவங்களை வந்து handling வந்து it needs a lot of expertise. Being a caregiver of a um, immobile child for over 25 years, என்னால வந்து இந்த challenges வந்து நிறையவே உணர முடியறது. தேங்க்யூ மேம். சார், டாக்டர் கார்த்திகேயன் சார், இப்போ நான் வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து உங்களோட இன்புட்ஸ் கேட்கறதுக்காக, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து சிசரிங் ஆஃப் லெக்ஸ் இருக்கும்போது, அவங்க பெட் இல்லைன்னா வீல் சேர்ல இருந்து எப்படி மாத்தலாம் அப்படின்றத பத்தி நீங்க ஷேர் பண்றீங்களா? Fine. Thanks for this nice question. So I will just brief about the points mentioned by Uma Sridhar ma'am. So it was அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி பிள்ளைகளை வந்து மேனேஜ் பண்றது சிரமம், அதுக்கு நிறைய எக்ஸ்பர்டீஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப உண்மை. இந்த மாதிரி டு மேனேஜ் சில்ட்ரன் வித் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிஸ் ஆர் இன் இஸ் நாட் லைக் we cannot generalize it. It has to be individualized. Basically, what is the nature of the child? And each and every child, when we say that intellectual disability, there are a lot of clinical presentations. So we should really know what actually their problem is. And according to that, we have to intervene. And moreover, what I would say Excuse is... me, doctor. Doctor, Yes. if you don't mind, தமிழ்ல கொஞ்சம் பேசினா கூட நல்லா இருக்கும் டாக்டர். Okay, fine. Thank you, doctor. Right, thank you. Right. So இந்த மாதிரியான நம்ம பிள்ளைகள் ஸ்பெஷல் நீட்ஸ் தேவைப்படுற குழந்தைகளுக்கு நம்ம தரக்கூடிய இந்த அவங்களை எப்படி பராமரிக்கணும்னு சொல்றது வந்து நம்ம எல்லாருக்கும் பொதுவானதா வைக்க முடியாது. ஒரு குழந்தையும் அதனுடைய தன்மையில வந்து ரொம்ப தனித்துவமா இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய சுபாவம் என்ன, அவங்க எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து தான் இருக்கு. பொதுவா ஒரு ஜென்ரலா ஒரு அட்வைஸ் சொல்லுவேன் அப்படின்னா, அந்த பிள்ளைகளோட ஃபிட்னஸை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அந்த குழந்தைங்களை நம்ம ஹேண்டில் பண்றதாகட்டும், வெளியில கூட்டிட்டு போறதாகட்டும், அதே மாதிரி இப்போ மேடம் சொன்னாங்க சிசரிங் இருக்கிறது, அதையும் நான் கவர் பண்ணிடுறேன். இதுல எப்படின்னா, நான் ஒரு மெடிக்கல் கேம்ப் போயிருந்தேன். அந்த கேம்ப்ல வந்து என்னன்னா, ஒரு குழந்தைய நான் வந்து முதல்ல பாக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த குழந்தைய பாக்குறப்ப அது ரொம்ப உடல் பருமன் அதிகமாயிருச்சு. வெயிட் போட்டுருச்சு அந்த குழந்தை. ஏன் அந்த மாதிரி வந்து வெயிட் போடுது அப்படின்னு கேட்டா, அந்த அம்மா சொன்னாங்க, அந்த தட்டுல வந்து 3 முட்டையை பார்த்தாதான் அவன் சாப்பிடுவான்.
அதனால நாங்க என்ன பண்ணோம், அவன் இல்லைன்னா அவன் தட்டுக்கிட்ட வரமாட்டான். அதனால நாங்க என்ன பண்றோம்னா, ஒரு வேளைக்கு காலையில 3 முட்டை, சாயந்தரம் 3 முட்டை குடுத்துருவோம். அத அத சாப்பிட்டாதான் அது இருந்தாதான் அவன் சாப்பிடுவான்றதுனால நாங்க குடுத்துட்டோம். சரி குடுக்குறீங்க. அடுத்து என்ன பண்றான் அப்படின்னா, அவன் வந்து அந்த குழந்தை வந்து தானா விளையாடாது. உட்கார்ந்தே தான் இருக்கும். ஸோ சாப்பாடும் அது கரெக்ட்டான முறையில பேலன்ஸ்டு டயட்ட குடுக்கல. அதே சமயம் அந்த குழந்தை வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்ல. அப்ப என்ன ஆகும்னா, அந்த வெயிட் போடும். ஸோ இது வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியலா ரொம்ப ஒரு ஒரு பொதுவா பார்த்தோம்னா, இது வந்து ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் மாரி உங்களுக்கு தெரியும். ஆனா, அடுத்த கேள்வி நான் கேட்கிறேன். அவன் அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போறானா? பள்ளிக்கூடம் போறானா? அப்படின்னு கேட்டா, இல்ல சார்ன்னா. ஏன் இல்ல அப்படின்னா, நான் தான் அவன டெய்லி இடுப்புல தூக்கிட்டு போவேன். இப்போ வந்து என்னன்னா, இந்த 6, 7 மாசத்துல வந்து அவனும் வெயிட் போட்டுட்டான். என்னால தூக்க முடியல. எனக்கும் முதுகு வலி வந்துருச்சு. ஸோ திஸ் மெடிக்கல் ப்ராப்ளம் இஸ் மேனிஃபெஸ்டிங் அஸ் அ சோசியல் ப்ராப்ளம். இது வந்து ஒரு மருத்துவ பிரச்சனையா இருக்கிறது வந்து ஒரு சமூக பிரச்சனையா மாறுது. அந்த குழந்தை வந்து பள்ளிக்கூடம் போல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்க ஹேண்டில் பண்றதாகட்டும், அந்த குழந்தை சமூகத்துல வந்து சாதாரணமா அது நடந்தோ, இல்ல வந்து வீல் சேர்ல போறதோ, பிசிக்கல் ஃபிட்னஸ் அதனுடைய ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். அதனுடைய உணவு பழக்கவழக்கங்கள், முடிஞ்ச அளவுக்கு உடற்பயிற்சிகள். அந்த குழந்தை நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். அவன் உடற்பயிற்சியே பண்ண மாட்டான். நான் என்ன சார் பண்றதுன்னா, ஒண்ணுமே பண்ணலன்னா கூட பரவால்ல. வீட்ல பாய் போடுறீங்கல்ல, பாய் போட்டுட்டு அந்த குழந்தைய வந்து ஒரு சின்னதா ஒரு மியூசிக் போட்டு, ஒரு விளையாட்டுத்தனமா அந்த பாயிலேயே உருள சொல்லுங்க. அந்த உருண்ட அந்த மாரியான ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸுமே என்னன்னா, அந்த மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணும். அதே சமயம் அந்த குழந்தைக்கு மூச்சு வாங்கணும். அது லைட்டா மூச்சு வாங்குனா தான் அந்த எண்ட்யூரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். உட்கார்ந்தே இருக்கும்போது வெயிட் போடும். அதனுடைய ஸ்டாமினான்னு சொல்லுவாங்க. காமன் டெர்ம்ஸ்ல பொதுவா சொல்றது. அதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இத நீங்க கரெக்ட்டா பராமரிச்சீங்கன்னா தான், அந்த குழந்தைய ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். அந்த குழந்தைக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ முதல்ல அதனுடைய பிசிக்கல் ஃபிட்னஸ் அந்த குழந்தையோட உணவு பழக்கவழக்கங்கள், உடற்பயிற்சிகள் ரொம்ப முக்கியம். ஆ அடுத்து இந்த சிசரிங் பத்தி கேட்டாங்க. பொதுவா இந்த சிசரிங் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இந்த செரிப்ரல் பால்சி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில பொதுவா வரும். ஆ அது என்னன்னா, எந்த எந்த நேரத்திலயுமே அந்த சிசரிங்கிறது வந்து 2 கால் ஒண்ணோட ஒண்ணு இப்படி மிட் லைன்ல வந்து பின்னிக்கிறது. அது எப்பவுமே அது வந்து நாளடைவுல அது அது தொடர்ந்து அப்படியே வச்சோம்னா அது நல்லதில்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு அந்த குழந்தை வந்து உட்கார்றதுக்கோ, நடக்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் சிரமம். சிசரிங் இருந்ததுன்னா. 2வது என்னன்னா, நீங்க வந்து அந்த குழந்தைங்களோட அந்த யூரின் போனாலோ, மோஷன் போனாலோ அத துடைக்கணும், கிளீன் பண்ணணும் அப்படின்னா கஷ்டம். இன்னும் சிரமம்னா ஃபீமேல் சில்ட்ரன் அவங்க வந்து மாதவிடாய் காலங்கள்ல அது இன்னும் சிரமமா இருக்கும். எப்பவுமே அந்த குழந்தைங்களுக்கு வந்து சிசரிங் இல்லாம பார்த்துக்கணும். எப்படின்னா, அந்த குழந்தைய 2 காலையும் மெதுவா அகட்டி வச்சு 2 தலையணையும் நடுவுல வைங்க. அந்த சிசரிங் வந்து இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு சில அதுக்கான பயிற்சிகள் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸர்சைஸஸ் இருக்கு. அந்த பயிற்சிகள்லாம் தொடர்ந்து பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு அந்த சிசரிங் அந்த டைட்னஸ் மிட் லைன்ல 2 காலும் நடுவுல வராம, அந்த சிசரிங் இல்லாம பார்த்துக்கணும். அப்படி இருக்கிற குழந்தைங்கள நீங்க எப்படி வந்து அ ஐ மீன் எப்படி அவங்கள வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா, 2 காலையும் ஃபர்ஸ்ட்டு விரிச்சிருங்க. 2 காலையும் மெதுவா விரிச்சு, அதுக்கு நடுவுல தலையணைய வச்சிருங்க. அந்த தலையணைய வச்சுட்டு, அதுக்கப்புறமா அவங்க இடுப்ப அப்படியே நீங்க ஒரு பக்கம் அவங்களுடைய மேல் பாகம், அவங்களோட செஸ்ட்ட பிடிச்சுக்கோங்க. கீழ வந்து அவங்க முட்டிக்கு கீழ கை வச்சு, அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. அந்த அந்த கால் 2த்தையும் அகட்டி வச்சுட்டு, மெதுவா நீங்க திருப்புனீங்கன்னா தான் அந்த குழந்தைங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க சிசரிங்ல பண்ண வேண்டியது, கால் 2த்தையும் அகட்டி தலையணைய வச்சிருங்க. அதுக்கப்புறம் போட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மணிக்கட்டுல இல்ல கைய குடுத்து அப்படியே மேல புடிச்சு இழுப்பாங்க. அதே மாரி இந்த இந்த எல்போல கை வச்சு இழுப்பாங்க. ஷோல்டர்ல கை இப்படி குடுத்து இப்படி தூக்குவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா, அந்த குழந்தையோட வெயிட் மொத்தமும் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் தான் இருக்கும். அந்த ஜாயிண்ட்லாம் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, அவங்களுடைய உடம்போட கைய பிடிச்சு இப்படிதான் தூக்கணும். ஷோல்டருக்குள்ள சின்ன குழந்தையா இருக்கும்போது தூக்குறது ஓகே. பட் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க பாடி ஃபுல்லா அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் தாங்காது. அதனால என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய விலா எலும்புக்கு நடுவுல அந்த அந்த இடத்துல கை வச்சு நல்லா வந்து தூக்கி அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணி கீழ கொண்டு வரணும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் டெக்னிக்ஸ் அப்படின்னே ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து அதுக்கே ஒரு தனியா ஒரு செஷன் வைக்கலாம். ஒரு 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 குழந்தையினுடைய தன்மை. ஏன்னா ஒரு சில குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்பர் பாடி வீக்கா இருக்கும். இல்ல ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து லோவர் பாடி வீக்கா இருக்கும். இல்ல டைட்டா இருக்கும்.
ஒரு சிலது உடல் பருமனா இருக்கும். ஸோ ஒரு குழந்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்கே வந்து அந்த டெக்னிக்ஸ் டிஃபர் ஆகும். நான் பொதுவா சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிசரிங்னா காலை விரிச்சு தலையணைய வைங்க. ஷோல்டருக்குள்ள கீழே கையை கொடுத்தோ இல்ல எல்போல போட்டு பிடிச்சோ இழுக்கவும் கூடாது. அவங்களுடைய விலா எலும்பு அந்த செஸ்ட் ரிப் கேஜ்ல நல்லா பிடிச்சி அந்த அந்த உடம்போட சேர்த்து தூக்கி தான் திருப்பணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தவிர வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ சார். மேம், உமா மேம், உங்களோட ஆஸ் அ பேரண்டா நீங்க எப்படி உங்களோட குழந்தைய ஹேண்டில் பண்றீங்க? நீங்க என்ன சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றீங்க? அது ஷேர் பண்றீங்களா மேம்? கேக்குதா மேம்? உங்களுக்கு உமா ஸ்ரீதர் அவங்க இருக்காங்க. ஆனா அவங்களோட கனெக்டிவிட்டி இல்லையா? கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்கு. மேபி வேற ஏதாவது பேரண்ட் இருந்தாலும் நீங்க கேளுங்க. வேற பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கூட அவங்க என்ன பண்றாங்க கேளுங்க. டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம் 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 சார். வணக்கம். என்னோட பையன் மைத்திரியில் படிக்கிறான், 27 இயர்ஸ், ஆட்டிசம். ஃபிசிக்கலாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வீட்டில் சொன்ன வேலைலாம் செய்கிறான். ஆனால் ரொபோட்டிக்காக இருக்கான், ஆஸ் ரொபோட்டிக்காக இருக்கான். பேச்சு கண்டினியூஸாக பேசின்னு இருக்கான். ஓகே, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறான் ஓரளவுக்கு. என்னால் பண்ண முடியல, பட் ஒய்ஃப் ஆக்ஷன் போடுறாங்க, பார்க்கல, நடக்கிறான், எல்லாம் பண்ணுறான். இப்போ என்னென்ன ஃபுட்டுலாம் அவாய்ட் பண்ணணும் டாக்டர்? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மஸ்ட்டு, கண்டிப்பாக பண்ணணும்னு தெரியும். ஓரளவுக்கு பண்ணுறான். ஏன்னா ஒய்ஃப் தான் கூட்டும் போனோம். அவங்களுக்கு சம்டைம்ஸ் போக முடியாத சேலஞ்சஸ் வரலாம், போக முடியாமல் இருக்கு. என்னாலையும் அஃபிஷியல் டைம் சரியாகவும் பண்ண முடியல. இப்போ ஜென்ரலாக என்னென்ன ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் டாக்டர். ரைட். ஸோ பொதுவா வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே வந்து அந்த ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி அது ஏற்கனவே சமைச்சு பேக் பண்ண ஃபுட்ஸ் எதுவும் சாப்பிடாதீங்க. சிப்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எதையும் சாப்பிடாதீங்க. வீட்டில் ஃப்ரெஷ்ஷா சுத்தமா குக் பண்ண ஃபுட்டு எல்லாம் சாப்பிடலாம். ஒன்று ஃபர்ஸ்ட் அட்வைஸ். செகண்ட் வந்து என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு என்னன்னா நார் சத்து அதிகமா இருக்கிறது நிறைய சாப்பிடலாம். நிறைய வந்து காய்கறிகள், கீரை வகைகள் அதெல்லாம் வந்து நிறைய தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர். இப்ப இருக்கிற இந்த பாலிஷ்டு ரைஸ் கம்மி பண்ணலாம். ஏன்னா பாலிஷ்டு ரைஸ்ல தான் வந்து என்னன்னா இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது அதனுடைய சர்க்கரை சத்து அதிகமா இருக்கு. சரிங்களா? அதனால வந்து என்னன்னா ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ரைஸை குறைச்சிட்டு சிறுதானியங்களை சேர்க்கலாம். அதாவது கேழ்வரகு, கம்பு, அதே மாதிரி வந்து கோதுமையிலயும் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கு, பட் அரிசி அளவுக்கு இல்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அரிசி வஸ்துக்களை குறைச்சிக்கோங்க. காய்கறிகள், கீரை வகைகள் நிறைய சாப்பிடலாம். இதுதான் வந்து பொதுவா சொல்றது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்பெசிபிக்கா டிசீஸ் ஸ்பெசிபிக்கா டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி சொல்லலாம். பட் பொதுவா என்னன்னா ஜங்க் ஃபுட்ஸ் வேண்டாம். நிறைய காய்கறிகள், கீரை வகைகள் நிறைய சாப்பிடணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1.5 to 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 2 லிட்டர் தண்ணி உடம்புல வந்து நீர் சத்து குறையாம பாத்துக்கணும். அதே சமயம் வந்து நிறைய சிறுதானியங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உடற்பயிற்சி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உடற்பயிற்சி பண்ணுங்க. நிறைய உட்கார்ந்து இருந்தாலும் கூட மூச்சு பயிற்சி நல்லா பண்ண சொல்லுங்க. டீப் பிரீதிங் எக்ஸசைசஸ். நார்மலா நம்ம மூச்சு விடும் போது நம்மளுடைய நுரையீரல்ல வந்து 40% to 50% மட்டும் தான் நம்ம உபயோகப்படுத்துறோம். ஆனா நல்ல இந்த யோகால இந்த பிராணாயாமம் சொல்றாங்க இல்லைங்களா, நல்லா மூச்சு உள்ள இழுத்து வாங்கும் போதுதான் நம்ம நுரையீரல்ல இருக்கக்கூடிய எல்லா ஏர் பேக்ஸும் ஓபன் ஆகும். சோ அந்த மூச்சு பயிற்சி கொஞ்சம் நல்லா பண்ண சொல்லுங்க. பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நடக்கும் போது மூச்சு வாங்குறதோ இல்ல ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ராவா ஓடும் போது மூச்சு வாங்குறதோ இருக்காது. உடம்பு எடை கூடாம பாத்துக்கும். அதான் முக்கியம். அதான் வெரி முக்கியம். இப்ப ரைஸை பொறுத்த வரைக்கும் நாங்க ரா ரைஸ் சாப்பிட்டுருந்தோம், பாயில் ரைஸும் சாப்பிட்றோம். பட் அதனால பிரச்சனை இருக்குமா டாக்டர்? பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி இதுல வந்து பெருசா கிளைசிமிக் இண்டெக்ஸ்ல வேரியேஷன் இல்ல சார். அதனுடைய அதனுடைய சர்க்கரை சத்துல பெரிய மாறுபாடு ஒண்ணும் இல்ல. சரிங்களா? அதனால அரிசின்றது அதுக்காக அரிசியே தொட வேண்டாம்லாம் நான் சொல்லல. இப்ப பொதுவா நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அரிசி சாப்பிடாம இருக்கவே முடியாது. அப்ப என்னன்னா அட்லீஸ்ட் லஞ்சுக்காவது மத்தியானமாவது அரிசி சாப்பிடணும்.
அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம்னா, அரிசி நிறைய சாப்பிட்டு காய்கறியை கொஞ்சமா எடுத்துக்குவோம். அப்படி பண்ணா நம்ம அப்படியே மாத்திருங்க. மாத்திடணும். அரிசி சாப்பிடுங்க, ரைஸ் சாப்பிடுங்க, நிறைய காய்கறி எடுத்துக்கணும். சோ அதனால ஓகே வந்து வயிறு ஃபில் ஆகும். அது ஃபில் ஆகுறது வந்து காய்கறினால ஃபில் ஆகும். ஓகே டாக்டர். ஓகே. இப்போ அதே மாதிரி இப்போ கூட மில்க் ப்ராடக்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆக்டிவிட்டிஸ் அவாய்ட் பண்ணணும். மில்க் ப்ராடக்ட் அவாய்ட் பண்ணணும். ஓகே டாக்டர். மில்க் ப்ராடக்ட்ஸ் குறைச்சுக்கணும். ஓகே டாக்டர். இப்போ கூட வாக்கிங் போது ரெடி ஆயிட்டு இருக்கா. ரைட், வெரி குட். போயிட்டு Okay. வாங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். So we can have the question answers at the end. Yes. Parents, after the completion of the session, we can open the forum for question and answer. இப்போ வந்து நம்ம மல்லிகா, ஐம் சாரி மல்லிகா, எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருந்ததுனால no என்னால issues, no issues. அந்த கேர்கிவரோட சேலஞ்சஸ் வந்து ஃபுல்லா சொல்ல முடியல. கேன் யூ கண்டினியூ நவ? Yes ma'am, yes please. Children வந்து யங்கா இருக்கும்போது it is comparatively easier for the caregivers to handle the child, but once the children when they grow up, it's even more difficult for the caregivers because குழந்தைங்களுக்கும் அவங்களுடைய ஏஜ்னால அவங்க வெயிட் போடுறாங்க, டாக்டர் சொன்ன மாதிரி ஒபீஸ் ஆயிடுறாங்க. கேர் கிவர்ஸ்க்கும் என்னது, பேரண்ட்ஸ்க்கும் வந்து ஏஜ் ஆகிறதுனால அவங்களுக்கு இருக்கிற உடம்பு முடியாம போறது அந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் ஹேண்ட்லிங் வந்து கேர் கிவர்ஸ்க்கு பெரிய சேலஞ்சா இருக்கு. And I would say managing the time, because mobility issue, handling issues இருக்கிற சில்ட்ரனுக்கு வந்து நிறைய டைம் கொடுத்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பண்ண வேண்டி இருக்கிறதுனால அந்த கேர் கிவருக்கு தன்னுடைய டெய்லி கோர்ஸ் பண்றதுலயும் வந்து பெரிய சேலஞ்ச் இருக்கு. she or he is finding it very difficult to balance the time. அவங்களுக்கு அந்த டைம் இதுவும் முடிக்கணும், அவங்களோட டெய்லி கோர்ஸையும் முடிக்கணும், இதையும் பேலன்ஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் இல்லாம பண்ணணும்ன்றது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே ஆயிடுது. அண்ட் ஓவர் பீரியட் இந்த குழந்தைய மொபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கிற குழந்தைய வந்து ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கும்போது பேரண்ட்ஸுக்கு வந்து கேர் கிவர்ஸ்க்கு வந்து they are prone to neck pain, shoulder pain. இன்வேரியபிளி யாரை கேட்டாலும் வந்து ஒரு 50 வயசுக்கு 60 வயசுக்கு மேல வர நீ பெயின் வந்து 40 இயர்ஸ்க்கே வந்துடுது. பிகாஸ் தூக்கி குழந்தைய தூக்குறது, ஷிஃப்ட் பண்றது, அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து இவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சீக்கிரமே வந்து பாப்பா பாருது இவங்களுக்கு. அதுக்கப்புறம் அதுவே வந்து பெரிய ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. இவங்க வந்து ஏற்கனவே வந்து கேர் கிவர்ஸ் வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும், ஸ்பெஷல் நீட்ஸ் கிட்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது, சில்ட்ரன்ஸ் ஐடிடி ஹேண்டில் பண்ணும்போது பொறுமையா இருக்கணும்னா இவங்க ஈவன் மோர் மொபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கிற சில்ட்ரனை ஹேண்டில் பண்ற கேர் கிவர்ஸ்க்கு ஈவன் மோர் பேஷண்டா வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலை, பிளஸ் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து நான் வந்து கேர் கிவர்ஸ்க்கு வந்து குழந்தைக்கு ஏதாவது ஒரு இல்னஸ் அப்படின்னா அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. அவங்கள வந்து they have to confine to ஆம்புலன்ஸ் தான். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஆம்புலன்ஸ் இஸ் பிகமிங் அ வெரி எக்ஸ்பென்சிவ் இஷ்யூ. அந்த குழந்தைய ஷிஃப்ட் பண்ணி கூட்டிட்டு போறது. இந்த இடத்துல ஆஸ் அ கேர் கிவர் டு த டாக்டர்ஸ் நான் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணாலும் தீஸ் சில்ட்ரன் ஒன்லி ரெகக்னைஸ் a few voices. அந்த யார் கேர் டேக் பண்றாங்களோ அவங்களோட வாய்ஸோ இல்ல அவங்களோட இமீடியட் சர்க்கிள் இருக்கிறவங்களோட வாய்ஸ் தான் வந்து அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்றாங்க. பட் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணும்போது when they are isolated, it becomes very very difficult for the caregivers. அதாவது அவங்க குழந்தைகளையும் என்ன அவங்களுக்கு வந்து நியூ ஃபேஸ், நியூ சரௌண்டிங், நியூ அட்மாஸ்பியர், அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்கிறது. இவங்களுக்கும் வந்து போய் உள்ள வந்து எதையும் சொல்ல முடிய மாட்டேங்குது. Ethically, it may not be correct for the doctors to allow the caregivers inside the emergency or an ICU. But I think ஒரு extra room ஒன்னு கொடுக்கலாம். It's a request from the caregiver side to the doctors and hospital team. Like they can give an extra room to these caregivers so that the child is at ease when they are hospitalized. Thank you so much. Thank you so much, Malika. Thank you. Thank you very much. மேம், கார்த்திகேயன் சார், இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து இப்போ மொபிலைஸ் பண்ற இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்கள மொபிலைஸ் பண்ண வைக்க ட்ரை பண்றோம். அப்ப வந்து ஸ்ட்ரெயின் இல்லாம பண்ண முடியுமா அப்படின்றது வந்து ஒரு பேரண்டோட கேள்வி. எஸ், ஸ்ட்ரெயின் இல்லாம அப்படிங்கிறது அதான் நான் சொன்னேன் இல்லையா, எதுக்குமே வந்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அப்படின்னு இல்லை.
ஸ்ட்ரெயின் இல்லாம பண்ணணும் அப்படிங்கறது வந்து நீங்க முதல்ல இருந்தே யூ ஹாவ் டு பிளான். அது ஏற்கனவே அவங்க உமா மேடம் சொன்ன மாதிரி அந்த குழந்தைங்க வந்து வெயிட் போடாம பார்த்துக்கணும். தட் இஸ் ஆன் ஒன் சைட், ஆன் தி சைல்ட் சைட். அதர் சைட் த பேரண்ட்ஸ் தெம்செல்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து தே ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தேர் ஹெல்த், தேர் ஸ்ட்ரெங்க். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ போத் த சைல்ட், த ஃபேக்டர்ஸ், அதாவது என்னன்னா ஒரு சிரமம் இல்லாம ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அது 2 விதமாவும் இருக்கு. அந்த குழந்தைய நம்ம எப்படி பராமரிக்கணும், இன்னொன்னு அந்த கேர் கிவர் அவங்கள எப்படி அவங்க பராமரிச்சு பாத்துக்கிறாங்க, 2மே இருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயம். 2வது என்னன்னா ஒரு சில சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இருக்கு. அந்த குழந்தைய இப்ப திருப்பி போடணும், அந்த இப்ப படுத்திருக்காங்க அந்த ஒரு குழந்தை, அவங்க கொஞ்சம் பருமனா இருக்காங்க, அவங்கள வந்து திருப்புறது கஷ்டம், அவங்க ஷோல்டரை பிடிச்சி எடுக்கணும், கையை பிடிச்சி எடுக்கணும். அந்த மாதிரி நேரங்கள்ல என்ன பண்ணலாம்னா அவங்களோட செஸ்டுக்கு லெவல்ல என்ன பண்ணலாம், பெட்ல வந்து ஒரு ஒரு துணி போட்டுடலாம். அதாவது என்னன்னா ஒரு ஒரு டவல் இவ்வளவு அளவுக்கு, சாரி, இந்த அழகுல வந்து ஒரு துணி போட்டுட்டு வச்சிடலாம். சப்போஸ் நீங்க வந்து அந்த குழந்தைய வந்து ஒரு சைடுல திருப்பணும் அப்படின்னா அந்த துணியை வச்சு இழுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். அந்த குழந்தையே கையை வச்சு நீங்க திருப்புறதுக்கு பதிலா கொஞ்சம் பருமனா இருக்கு, கொஞ்சம் உங்களுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னா அந்த செஸ்ட் லெவல்ல துணி போடுறோம் இல்லைங்களா, அந்த துணி பெட்ல இருக்கும். நீங்க அந்த சைடுல இருந்து என்ன பண்ணலாம்னா அந்த 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 துணியை பிடிச்சி இழுக்கிறதுங்கிறது ஈஸி, அந்த குழந்தைய வந்து நீங்க ஹேண்டில் பண்றதை விட. ஸோ அந்த மாதிரி ஒரு சில டெக்னிக்ஸ். அதே மாதிரி நீங்க குழந்தைய வந்து படுக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ரிப் கேஜ், செஸ்ட் கீழே ஒரு கை கொடுக்கணும், நீஸ்க்கு கீழே கை கொடுத்து அப்படியே ரொட்டேட் பண்ணி ஃபர்ஸ்ட் உட்கார வைக்கணும். நிக்க வைக்கும் போது என்ன பண்ணணும்னா அவங்களுடைய பாதத்தின் மேல இவங்க பாதத்தை வச்சு நீ லாக் பண்ணணும். ஒரு குழந்தை பொதுவா வந்து அந்த நிக்கும் போது இனிஷியலா உட்கார்ந்து எழுந்துக்கும் போது எப்ப தடுமாறும்னா அந்த நீய வந்து லாக் பண்ண முடியாது. அந்த அந்த மூட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த மூட்டு வந்து என்னன்னா மடங்கி நேராகும். அந்த நேரம் ஆக்கலைன்னா அந்த குழந்தை தடுமாறும். அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க உங்களுடைய நீஸ் வச்சு அந்த அந்த குழந்தையோட மூட்டை வந்து நேராக்கி லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த குழந்தை ஸ்டேபிளா நிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்கு. பட் அதை வந்து நம்ம எல்லாருக்கும் பொதுவா ஜெனரலைஸ் பண்ண முடியாது. ஒரு குழந்தைய நம்ம அதை எக்ஸாமின் பண்ணி பார்த்து இந்த குழந்தைக்கு இந்தந்த தசைகள் வீக்கா இருக்கு, இந்தந்த தசைகள் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதை அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நம்ம அந்த கேர் கிவர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணலாம். அந்த குழந்தைய பொறுத்து தான் அதனுடைய அதனுடைய தன்மையை பொறுத்து தான் இருக்கு. பட் பொதுவா நான் சொன்ன மாதிரி என்னன்னா இந்த ரிப்கேஜ் கீழே வந்து துணி போடுறது, அதே மாதிரி நீங்க உங்களுடைய நீஸை வச்சு அந்த குழந்தைய லாக் பண்றது, இதெல்லாம் வந்து ஒரு ஜெனரல் டிரான்ஸ்ஃபர் டெக்னிக்ஸ். அதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். அது வேணாலும் கூட அது இஃப் பாசிபிள் நான் ஏதாவது மெட்டீரியல் இருந்தது அப்படின்னா அது இங்கிலீஷ்ல இருந்ததுன்னா நான் உங்களுக்கு தரேன், நீங்க தமிழ் படுத்திக்கோங்க. இல்லைன்னா என்னால முடிஞ்சா நான் தமிழ் படுத்தி தரேன். இல்லைன்னா ஒரு செஷன் அதுவே நம்ம ஒரு பிசியோதெரபிஸ்ட், ஆக்குபேஷன் தெரபிஸ்டோட அசிஸ்டன்ட் யாராவது வச்சு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண சொல்றேன். அதை நம்ம கூட நம்ம பண்ணலாம். ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ. உமா மேம், இப்போ லாஸ்டா நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கும் போது சேலஞ்சஸ்ல சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஈவன் தோ ஈவன் தோ தேர் ஆர் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் த பீப்புள் வித் மொபிலிட்டி இஷ்யூஸ் இருந்தாலுமே எல்லா இடத்துக்கும் மற்றவங்கள மாதிரி போக முடியல அப்படின்ற ஒரு சோஷியல் கன்ஸ்டன்ட் அண்ட் இமோஷனல் இது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ உங்களோட உங்களோட கருத்து வந்து என்ன மேம்? மொபிலிட்டி இஷ்யூஸ் உள்ளவங்க பொது இடங்கள்ல எளிதா பயன்படுத்த முடியுதா? மேம் கேக்குதா? மேம் யூ ஆர் ஆன் மியூட். அன்மியூட் மியூட்ல பண்ணிக்கங்க இருக்கீங்க. மேடம். குரூப்ல இருக்கீங்க மேடம். I'm sorry. Actually வந்து நம்ம வந்து public places are accessible. It is mandatory they should be accessible அப்படின்னு நம்மளும் இருக்கு. ரேம்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டெம்பிள்ஸ்ல, பார்க்ஸ்ல எல்லாம் ரேம்ஸ் எல்லாம் இருக்கு. பட் டஸ் இட் சர்வ் த பர்பஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட் ரியலி. டெம்பிள்ஸ்ல எல்லாம் ரேம்ப்ல வந்து இல்ல ஸ்டெப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரேம்ப் இப்படி ஒரு ரேம்ப் இமிடியேட்டா வந்து ஆப்போசிட் சைட்ல ஸ்லைட் ஆகுது. ஹவு டு யூ டேக் த வீல் சேர்? அண்ட் இஃப் அட் ஆல் நீங்க அதை தாண்டி நீங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா உள்ள வரைக்கும் போகிறது வந்து இட்ஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க். பார்க்ஸ் எல்லாம் வந்து ஓகே ரேம்ப்ஸ் இருக்கு போலாம் அப்படின்னா எக்ஸப்ட் ஃபார் மேம் ஓகே.
fine. I Fine. think Okay, the sir. We connection. will continue until Right. இல்ல அது ma'am. So சாரி நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கறனால ரேம்ப்ஸ் எல்லாம் இருக்கு பட் those places are not accessible actually. என்னோட டாட்டரை நான் வந்து வெளியில கூட்டிட்டு போனோம், அவளுக்கு வந்து மொபிலிட்டி இஷ்யூ இருக்கு பட் ஸ்டில் we put her in a wheelchair, want to take her out everything. பாத்தீங்கன்னா it is not happening because பார்க்ஸ்ல வந்து கேட் சின்னதா இருக்கு, வீல் சேர் போகாத அளவுக்கு ஒரு சின்ன கேட் இருக்கு, ஆனா ரேம்ப் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. ரியல் சென்ஸ்ல வந்து இட்ஸ் நாட் ஆக்சசபிள்ன்றது தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். right. Okay, ma'am. Okay. Okay. Sir, thank you, ma'am. That was very useful for us. For me, I just know that there is no that is not accessible. Even though it is there, it is not accessible, and rather whoever is using only knows. Yeah, ma'am. It is very right. And Karthikeyan sir, yes ma'am. yeah, caregivers-க்கு வந்து கழுத்து வலி, அப்புறம் தோள் வலி, முதுகு வலி, மூட்டு வலி இதெல்லாம் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க சார். அது வந்து அவங்க எல்லாருக்கும் வர்ற முதுகு வலி மூட்டு வலி மாதிரி அது ஒன்றும் ஸ்பெஷல். கேர் கிவர்ஸ் நெக் பெயின் ஒன்றும் ஸ்பெஷலா இல்ல. ஸோ என்னன்னா இருந்தாலுமே அவங்களுக்கு எல்லாமே இல்ல சீக்கிரமா இல்ல வருது. as you said, இப்போ 60 இயர்ஸ்ல வருது, 40 இயர்ஸ்ல வருதுன்றது ஆமா. இருக்கு ட்ரூ இல்லையா? ட்ரூ ம். ஆமா. அது ஏன் எப்படின்னா அது வந்து என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு வராம பாத்துக்கிறது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரிதான். அந்த சைல்டு சைடு குழந்தைகள் பக்கம், அப்புறம் இவங்களோட ஃபிட்னஸ். இவங்க ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். நல்லா வேலைக்கு இவங்க ஒழுங்கா சாப்பிடணும். தே ஷுட் பி மென்டலி பிசிக்கலி ஸ்ட்ராங் ஸோ தட் இந்த மாதிரியான மஸ்குலோஸ்கெலட்டல் பெயின், இந்த வந்து மூட்டு வலி முதுகு வலி வராது. சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்னன்னா அது ஃபர்ஸ்ட் திங் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். ஏன்னா அந்த ஒரு வலி அப்படிங்கிறது வந்து எதனால வருதுன்னா அந்த ஒரு ஜாயிண்டோ ஒரு மசிலோ தசையோ எக்ஸ்ட்ரா வேலை செய்யுது, அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கும் மீறி வேலை செய்யுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்க உடனே ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும், உடனே பிசியோதெரபிக்கு போகணும், மாத்திரை சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு நீங்க வந்து எந்த ஜாயிண்ட் வலிக்குதோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு நாள் 2 நாள்ல அதுவா சரியாயிடும். அது முதல்ல பொதுவா எங்க ப்ராப்ளம் வரும்னு கேட்டீங்கன்னா, ஒரு வலி இருக்குன்னா அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் லைட்டா வலிக்கும், அதை வந்து என்னன்னா அப்படியே இக்னோர் பண்ணிட்டு அதே அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை செஞ்சும் போது என்ன ஆகும்னா அந்த கியூமுலேட்டிவ் எஃபெக்ட், அந்த வலி வந்து சேர்ந்து 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 அப்பதான் என்னன்னா நீங்க வந்து எக்ஸ்ரே எடுத்து இல்ல ஒரு மருந்து சாப்பிடுற அளவுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு சின்ன உபாதை ஒரு நேரத்துல இருக்குன்னா அதை உடனே நீங்க அது ரொம்ப கஷ்டம். நான் சொல்றது ஈஸி, ஆனா அது ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கன்னா அந்த நேரத்துல வந்து நீங்க அதை அட்ரஸ் பண்ணுங்க. அந்த வலிங்கிறது என்னன்னா ஒரு பிரச்சனையினோட வெளிப்பாடு. நம்ம வலியை மட்டுமே வந்து அதை மேனேஜ் பண்ணணும்ன்றதுக்கு பதிலா அந்த வலி எதனால வருதுன்னு யோசிச்சோம்னா ஒரு தசையோ ஒரு மசில் ஒரு ஜாயிண்டோ ஸ்ட்ரெயின் ஆகுது. அப்ப என்ன பண்ணா ரெஸ்ட் கொடுங்க. அப்படியும் இல்லைன்னா ஒரு ஹார்ட் ஃபர்மெண்டேஷன், ஒரு சுடுதண்ணி ஊத்துறமோ இல்ல ஐஸ் ஊத்துறமோ கொடுங்க. சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதையும் மீறி வந்து வருது, நீங்க நீங்க சொல்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போற அளவுக்கோ இல்ல அதிகமா வர அளவுக்கு என்னன்னா அந்த பிரச்சனையை ரொம்ப நாள் அவங்க தள்ளி போட்டிருப்பாங்க. அப்படின்னா மட்டும்தான் அதுக்கு வந்து மருந்து சாப்பிடுற அளவுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நான் குழந்தைங்களுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் சொல்லணும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பண்ணுங்க. ஏன்னா நீங்க தான் அந்த குழந்தைங்களை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு போறீங்க. ஸோ உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் ஃபிட்னஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும். சின்ன வலி இருக்குனாலே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். அதை கரெக்டா பண்ணீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போற அளவுக்கு வராது. அப்படி வந்துருச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைத்தியம் பார்த்துக்கணும். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அதே ஏற்கனவே இந்த அக்சசிபிலிட்டி பத்தி மேடம் சொன்னாங்க. ஸோ இது நான் என்னன்னா we were doing one research by Special Olympics. ஒரு வருஷமா நாங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ணோம். என்னன்னா நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் சிஸ்டம் எப்படி இருக்கு, அந்த டாக்டர்ஸ் கிட்ட போறது சிரமம்னு சொன்னாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போறது சிரமம்னு சொன்னாங்க. இதெல்லாம் எப்படி இந்தியால இருக்குன்னு பாக்குறதுக்காக நாங்க ஒரு வருஷம் அதை வந்து நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் பாலிசிஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணதுல நம்ம வந்து டிசபிலிட்டி கைட்லைன்ஸ்னு சொல்றது எல்லாமே வந்து என்னன்னா we specify mainly only the locomotor disability. ஆக்சுவலா நம்ம ஐடி இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிங்கிறதுக்கு வந்து அதனுடைய ஸ்பெக்ட்ரம் ஆஃப் அதனுடைய ப்ராப்ளம்ஸே வேற, அந்த குழந்தைங்களுக்கான தேவைகளே வேற. அந்த தேவைகள் எதுவுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ்ல இல்லை. ஸோ அதனால வந்து அதே சமயம் இப்ப இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிக்கு ஒரு சில தேவைகள் இருக்கு.
இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு வந்து மொபிலிட்டி இஷ்யூஸும் வந்ததுன்னா லேட்டர் ஆன் லோகோமோட்டார் இம்பேர்மெண்ட்ஸும் அதுல சேர்ந்துக்கும். ஸோ அதனால வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைங்களோட மொபிலிட்டி நல்லா இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நாங்க எங்களோட ரெக்கமெண்டேஷன் நாங்க என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மேடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது. ஸோ இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிக்கு வெறும் ரேம்பும் சைடு ரயில்ஸும் இருந்தா மட்டும் பத்தாது. அந்த குழந்தைங்களுக்கான ஸ்பேஸ் எப்படி இருக்கணும், அதனுடைய வென்டிலேஷன் எப்படி இருக்கணும், அதனுடைய ஏற்கனவே ரொம்ப சத்தம்லாம் இருக்கக்கூடாது, சத்தம் இல்லாம எப்படி இருக்கணும், வெயிட்டிங் டைம் எவ்வளவு இருக்கணும், அந்த அந்த ரூமினுடைய லைட்டிங் எப்படி இருக்கணும், இது எல்லாமே வந்து என்னன்னா we are planning for மேக்கிங் ஒரு கைட்லைன்ஸ் இந்தியா ஃபுல்லா எல்லா ஹாஸ்பிட்டலும் இல்லைனாலும் கூட இன்டெலெக்சுவலி சேலஞ்ச் பிள்ளைங்களை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு இதெல்லாம் ஒரு அட்வைசரி கைட்லைன்ஸா நம்ம சொல்லணும். நம்ம வந்து கைட்லைன் டிசபிலிட்டி கைட்லைன் சொல்றதெல்லாம் லோகோமோட்டார் டிசபிலிட்டி தான். அந்த மாதிரி இல்லாம ஐடிக்கு என்ன தேவைங்கிறத இனிமே தான் நம்ம கைட்லைனையே ரெடி பண்ணணும். அந்த கைட்லைன்ஸை பண்ணி அதுக்கப்புறமா நம்ம டாக்டர்ஸ்க்குலாம் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி தனியா ஒரு ரூம் கொடுக்கணும், அந்த குழந்தைங்களுக்கு இப்போ எப்படி வந்து அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும், அது எல்லாமே நாங்க வந்து என்னன்னா பீடியாட்ரிஷியன் ஒரு குரூப்பை வந்து நாங்க அந்த அந்த இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அவங்களுடைய அசோசியேஷன் மூலமா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு நாங்க எல்லாமே நீங்க சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்ப உண்மை. அது இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கான வேலைகள் ஆல்ரெடி நாங்க நடந்துகிட்டு தான் இருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you, ma'am. And Karthikeyan sir, இப்போ வந்து we can open the discussion for parents. Parents-க்கு ஏதாவது questions இருந்ததுன்னா நம்ம panel members, experts கிட்ட கேட்கலாம். இப்போ யாருக்காவது கேள்விகள் இருக்கா? சொல்லுங்கம்மா. ஹலோ சங்கீதா. ஓகே சார், தம்பி ஒருத்தன் மைதரியில படிக்கிறான் சார். பிளைண்ட். நல்லா இருக்கான், திடீர்னு டென்ஷன் ஆகுறான், கடிக்கிறான். இல்ல அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? விஷுவல் இம்பேர்டா? ஆமா சார். ஓகே, என்ன பண்றாங்க? நல்லா இருக்கான் சார். எப்ப திடீர்னு கோவமா வரான், கடிக்கிறான், நகத்தை வச்சு கீறான், எங்கேயோ டிராவல் பண்ண முடியல அவனுக்கு. இல்ல வேற எதுவும் வந்து தொந்தரவு இருக்கா? விஷுவல் இம்பேர்மெண்ட் மட்டும்தானா இல்ல வேற எதுவும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு டாக்டர் சொல்லி? என்னங்க? ஆட்டிசம். ஓகே, அதான் ஆட்டிசம் வித் விஷுவல் இம்பேர்மெண்டா? சார். சரி சரி சரி. கொஞ்சம் இது வந்து என்னன்னா ஒரு நம்ம ஜெனரலைஸ் பண்ண முடியாது இந்த அட்வைஸை. பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அவங்கள வந்து ஒரு ஒரு ட்ரெயின்டு பீடியாட்ரிஷியன்ட்ட கூட்டிட்டு போங்க. அதை பாக்குறீங்களா நீங்க? எந்த ஊர் நீங்க? சென்னை தான் சார், உலாகரம். சரி சரி சரி. என்னன்னா அந்த குழந்தைய வந்து எவாலுவேட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து என்னன்னா ஆட்டிசம்னாலே வந்து அதுல நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு. அதை கம்ப்ளீட்டா எவாலுவேட் பண்ணி அதை வந்து ப்ராப்பரா அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா நம்ம திடீர்னு வந்து இந்த மாதிரியான எமோஷனல் இஷ்யூஸ் இருக்கு, மூட் ஸ்விங்ஸ் இருக்கு, அவுட் பஸ் இருக்கு அப்படின்னு நம்மனா அது ஏன் வருது, எந்த கான்டெக்ட்ல வருது, எது வந்து அவங்களுக்கு அந்த அதை வந்து ப்ரொவோக் பண்ணுது அப்படின்றத நம்ம கரெக்டா அனலைஸ் பண்ணணும். அதை நீங்களும் அந்த குழந்தையும் இருந்து அந்த டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன்ட்ட வந்து யூ ஹேவ் டு அட்டெண்ட் ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து அப்படிதான் பார்க்கணும். பொதுவா என்னன்னா அந்த குழந்தை எந்த சூழல்ல அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுதுன்றதை நீங்க கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணணும். அதெல்லாமே நீங்க நோட் பண்ணணும். அதை நோட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி தான். ஏன்னா விஷுவல் இம்பேர்மெண்ட்டும் இருக்கிறதுனால கொஞ்சம் இதை வந்து ஹேண்டில் கேர்ஃபுல்லா முடியாதுன்னு கிடையாது. பட் என்னன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஒரு பர்சனலைஸ்டா ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு நான் என்ன சொல்லுவேன், அனலைஸே பண்ண முடியல சார். இல்ல அது புரியுது. இப்போ நீங்க வந்து என்னன்னா டாக்டர்கிட்ட யார்கிட்ட எங்க போயிட்டு இருக்கீங்களோ அங்க வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டா நோட் பண்ணுங்க. எந்த சூழல்ல அந்த குழந்தை நீங்க நார்மலா இருக்கா, திடீர்னு அந்த மாதிரி பண்றா அப்படின்னா எந்த சூழல்ல பண்றா? சப்போஸ் அவ சாப்பாடு வேணும்னு நினைக்கிற நேரத்துல கிடைக்கலையா, இல்ல அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு பிடிக்காத இடம், இல்ல பிடிக்காத மாதிரி ஏதாவது ஒரு சவுண்ட் அதிகமா இருக்கிற இடம், ஏதோ ஒண்ணு வந்து அதை வந்து பிரெசிபிடேட்டர்ஸ் சொல்லும், இந்த ப்ரொவோக்கிங் ஃபேக்டர்ஸ். அது எது வருது அதை கரெக்டா நோட் பண்ணீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த குழந்தைய வந்து நம்ம ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நீங்க கரெக்டா நோட் பண்ணி இந்த பீடியாட்ரிஷியன்ட்ட கொண்டு போய் காட்டுனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் கிட்டயோ இல்ல ஆக்குபேஷன் தெரபிஸ்டையோ ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்கணும். சரிங்களா?
ஓகே ரைட். இந்துமதி மேம். ஹலோ, இந்துமதி மேம், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, தெரியாம மைக் ஆன் பண்ணிருப்பாங்க. இஃப் தேர் இஸ் எனி அதர் பேரண்ட் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. நம்ம 6:50க்கு க்ளோஸ் பண்ணிடலாம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். அன்டில் தென் மேம், உங்களுக்கு உமா மேம், Okay. உங்களுக்கு கார்த்திகேயன் சார் கிட்ட ஏதாவது கேட்கணுமா? Dr. Janaki, can you just add anything here, Dr. Janaki? Yeah, hi. டாக்டர் கார்த்திகேயனே அழகா சொல்லிட்டாரு. நிறைய அப்சர்வேஷன் பண்ணணும். அந்த சேலஞ்சிங் பிஹேவியர் பத்தி அவர் கேட்டாரு. அந்த பிரதர், வெரி நைஸ் பிரதர் வந்து கேட்டிருக்காரு அவரோட தம்பியோட பிரச்சனைய. இந்த ஆட்டிசம், அதுவும் விஷுவல் இம்பேர்மெண்ட்னு பார்க்கும்போது அக்ரெஷன் பிஹேவியர், செல்ஃப் இன்ஜூரியஸ் பிஹேவியர் இருந்தா அதுல டெஃபினட்டாங்க அவருக்கு உடல்ல ஏதோ உடம்பு ரீதியா ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு. there is a bodily discomfort or pain, அந்த மாதிரி இருந்தாதான் அக்ரெஷன் ஸ்டார்ட் ஆகும். ஆட்டிசம் சில்ட்ரன் எஸ்பெஷலி. விஷுவல் இம்பேர்மெண்ட் வேற இருக்கு. ஃப்ரஸ்ட்ரேஷன், போர்டம், அதெல்லாமும் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். தனியா விடும்போதுதான் அப்படிலாம் நடக்குதா, இல்ல அவருக்கு தேவையான ஒரு விஷயம் அவர் கேட்கிறாரு, அது டைமுக்கு கிடைக்கலையா, இல்ல அவர் என்ன சொல்ல வரான்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியலையா, அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் அந்த தம்பியோட அண்ணா உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் இன்னும் அப்சர்வ் பண்ணுங்க அந்த குழந்தைய, தம்பிய. ஏதோ ஒண்ணு வந்து ட்ரிகர் பண்ணுது, அதனாலதான் அந்த மாதிரி கடிக்கிறாரு, நகத்தால பிராண்டுறாரு வரும். சோ இது கொஞ்சம் நீங்க அப்சர்வ் பண்ணி, நீங்க மைத்ரி உள்ளகரம் தானே போறீங்க, உங்க ஸ்பெஷல் எஜுகேட்டர் கிட்ட சொன்னீங்கனாலே அவங்க ஏதாவது டிப்ஸ் சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் ஐம் ஷூர் மைத்ரி ஆல்சோ டஸ் லாட் ஆஃப் பிஹேவியர் மாடிஃபிகேஷன்லாம். சோ நீங்க அங்க டிஸ்கஸ் பண்ணாலே அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹெல்ப் கொடுப்பாங்க. பட் குட் தட் நீங்க இங்க கேள்வி, இந்த டெஃபினட்டா ஆட்டிசம்க்கு சேலஞ்சிங் பிஹேவியர்ஸ் வந்து நிறைய இருக்கும், பலவிதமா இருக்கும், பார்த்திருக்கோம். ஸோ இந்த ஸ்பெசிபிக் கொஸ்டினுக்கு சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் அப்சர்வேஷன் நிறைய பண்ணி அந்த ஃபீட்பேக்கோட நீங்க எங்க போறீங்களோ அங்க சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொஞ்சம் சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. That's all I want to say. But about this accessibility and இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து ஹேண்ட்லிங் அண்ட் மொபிலிட்டியில பேசினோம். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த குழந்தைங்களை வெளியில கூட்டிட்டு போறது ப்ராப்ளம் இருக்கு, அப்புறம் குழந்தைங்களை டே டு டேல ஹேண்டில் பண்ணும்போது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு எல்லாம் உமாஸ்ரீ இதை சொன்னாங்க. எனக்கு அப்போ வந்து ஒரு கேள்வி மனசுல வந்தது. டாக்டர் கார்த்திகேயனுக்கு நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ அஃப்கோர்ஸ் இந்த முட்டி வலி, முதுகு வலி எல்லாம் டே டு டே ப்ராப்ளம் டாக்டர், நீங்களும் அதுக்கு சொன்னீங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்லாம். சில பேர் வந்து சில இடத்துல கேள்விப்படுறோம், இவங்க ஒரு தம் கட்டி தூக்குறாங்க இல்லையா, அப்படியே ஒண்ணு ஹர்னியா இல்ல இந்த கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ் ரிஸ்க் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பேரண்ட்ஸ்க்கு சென்சிடைஸ் பண்ணணும். சரி, தூக்குற விதம் ஏதாவது இருக்கா, எப்படி அவங்களையும் ஹர்ட் பண்ணிக்காம ஏதாவது மாதிரி தூக்க முடியுமா, இல்ல இதெல்லாம் சிலதெல்லாம் தூக்க கூடாது, நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன்னா ரிஸ்க் வந்து இந்த கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் பாக்குறோம் இல்லையா, கொண்டு போய் ஹார்ட் ப்ராப்ளம்ல முடியுது, இல்ல ஹர்னியா, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அதுக்கு நம்ம என்ன அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லலாம்னு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ரைட் ரைட் நல்ல கேள்வி. ஸோ பொதுவாக இந்த உங்களுக்கு வந்து ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து தூக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சிரமம் வராம அந்த குழந்தையோட வெயிட் அதிகமாகாம பார்த்துக்கோங்க ஒண்ணு. அடுத்து சப்போஸ் நீங்க வந்து தூக்கி தான் ஆகணும் அப்படின்னா எப்போ உங்களுக்கு வந்து சிரமமா இருக்கு, அந்த வந்து தூக்குறது கஷ்டமா இருக்கு, தூக்கும் போது உங்களுக்கு மூச்சு வாங்குது, மயக்கம் வருதுன்னா ஹோல்ட் பண்ணிக்கோங்க, ஹெல்ப் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு வந்து வேற வழியே இல்லை. ஏன்னா உங்களை நீங்க வருத்திக்கிட்டு அதை பண்ணணும்னா கஷ்டம். ஏன்னா இதுல வந்து ஒரு சில மெனோவர்ஸ், ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம வந்து ஒரு ஷார்ட் கட்டு, ஒரு டெக்னிக் அந்த மாதிரி இருக்கு. மற்றபடி இருக்கிற வெயிட் அதை பேர் பண்ணணும்னா எப்படியா இருந்தாலும் அது நீங்க தான் அதை பேர் பண்ணி தான் ஆகணும். அது வந்து ஒரு டெக்னிக்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த வெயிட் அந்த குழந்தைக்கு அதிகமாக பார்த்துக்கோங்க ஒண்ணு. அடுத்து நீங்க தூக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களை ஃபிட்டா வச்சுக்கிட்டு
ஒரு சில முறை இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 கை, ஒரு கையை வச்சு இழுக்க வேண்டாம். நல்லா அடியில குடுத்து தூக்கணும். சப்போஸ் கால்ல நீங்க நிக்க வைக்கிறீங்கன்னா, உங்க கால வந்து அந்த குழந்தையோட பாதத்தின் மேல வச்சு, உங்க முட்டிய வச்சு அந்த குழந்தைய நீய லாக் பண்ணணும். இந்த மாரி ஒரு சில டெக்னிக்ஸ். பட் அதெல்லாமே வந்து என்னன்னா, ஒரு அளவுக்கு தான் பிரயோஜனப்படும். எப்படி இருந்தாலும் நீங்க அந்த வெயிட்ங்கிறது வெயிட் தான். அத வந்து நீங்க அவாய்ட் பண்ண முடியாது. சோ அப்படி இருக்கும்போது, எப்போ உங்களால முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்களுக்கே மூச்சு வாங்குது, உங்களுக்கே மயக்கம் வருதுன்னா, அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எதனால நான் என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு அந்த ஒரு ஒ ஒ என்ன சொல்றது? உங்கள நீங்களே வந்து சிரமப்படுத்திக்காதீங்க. நீங்க வந்து கூச்சப்படாம, எந்த ஹெசிடேஷனும் இல்லாம அடுத்தவங்களுடைய ஹெல்ப் கேளுங்க. ஏன்னா உங்களுடைய வெல்னஸ், உங்களுடைய உங்களுடைய ஆரோக்கியம் வந்து அந்த குழந்தைக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால வந்து ஹெல்ப் எடுத்து அத வந்து அந்த குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுங்க. இதுதான் வந்து உடனடியா இருக்கக்கூடிய வழி. அப்படி தெரியுது. நாளடைவுல என்ன பண்ணலாம்னா, நான் சொன்ன மாதிரி என்னன்னா, உங்கள நீங்க வந்து உங்களுடைய ஃபிட்னஸ் உங்களுக்கு பிபி இருக்கா? சுகர் இருக்கா? ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கான்னு ஒரு 5 மாசத்துக்கு ஒரு தடவ, 6 மாசத்துக்கு ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. உங்கள நீங்க வந்து உங்களுடைய ஆரோக்கியத்த கரெக்ட்டா வந்து உணவு முறைகள், பழக்கவழக்கங்கள வச்சு நீங்க ஃபிட்டா வச்சுக்கோங்க. அந்த குழந்தை வந்து வெயிட் போடாம பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான, ஒரு பொதுவான என்னுடைய ஒரு வழிமுறையா என்னால சொல்ல முடியும். ம். இந்த டைம் எனக்கு லாஸ்ட் ஷேர் சொல்லியிருந்தேன். ஐம் ஃபுல்லி ஃபிட் பிகாஸ் ஆஃப் மை டாட்டர் அப்படின்னு. அவர் டாட்டருக்காக தே ஆர் நாட் ஈட்டிங் எனி பேக்டு ஃபுட்ஸ் ஆஸ் யூ செட் ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே நான் கன்சியூம் பண்றது இல்ல. இது ஃபுல்லா ஹோம் குக்டு டயட் எல்லாம் நான் ஃபாலோ பண்றேன். எக்ஸசைஸ் கம்பல்சரி நான் போயிடுவேன். ஸோ திஸ் இஸ் அ குட் திங் தட் ஐ குட் ரிமெம்பர் ஃப்ரம் வாட் ஹீ செட். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கும் போதே நம்மளையும் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்றத ஒரு விஷயம் இதுல ரொம்ப முக்கியமா நம்ம நோட் பண்றோம். ஸோ இப்போ ஐ திங்க் ஜானகி மேம் கேன் ப்ரொவைட் த சம்மரி அண்ட் ப்ரொவைட் த பிரீஃப் நோட் கன்க்ளூடிங் நோட் ஆஃப் த செஷன் மேம். ப்ளீஸ் மேம். ஓகே, பட் யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு ஒரு one அப்பா. question is there. My son has behavior issues like biting the towel, his own t-shirts, biting clothes basically. Sir, Ma'am is right person. ஓகே, அதான் டாக்டர் சொல்ற மாதிரி அந்த குழந்தை வயசு என்னங்க, வயசு என்ன, கடிக்கிறாரு, இப்போ துணிய கடிக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா அந்த அவருக்கு அந்த ஓரல் ஸ்டிமுலேஷன் வேண்டி இருக்கா, அந்த டெக்ஸ்டர் தேவைப்படுதா, அதனால பண்றாரா, ஓடி எவாலுவேஷன் ஒண்ணு பண்ணிக்கலாம் நீங்க. அப்படி இல்ல கோவத்துல பண்றாரா, இந்த இந்த மாதிரி ஆட்டிசம் குழந்தைங்க இருந்தா, ஆட்டிசம் நினைக்கிற அந்த குழந்தை அந்த மாதிரி 16 வயசு, ஓகே, அவங்களுக்குன்னு ஒரு ஆட் பிஹேவியர் இருக்குங்க, ஏதாவது ஒண்ணு வித்தியாசமா இருக்கும். எனக்கு தெரியும் இன்னொரு பையன் வந்து கரெக்டா அந்த தலகாணியோட உரை இருக்கு இல்லைங்களா, அந்த நூலை பிடிச்சி இழுத்து மொத்தமா அந்த வீவிங்கே பிரிச்சு விட்டுருவாரு. சோ ஏதாவது ஒரு ஆட் பிஹேவியர் இருக்கதான் செய்யும். ஆனா வாயில கடிக்கிறதுங்கிறது அந்த குழந்தைக்கு ஹைஜீன் கிடையாது, அதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாதுதான். சோ முதல்ல நீங்க அவருக்கு டென்டலா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அங்க ஏதாவது கூசுதா, அந்த மாதிரி கொஞ்சம் அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஓடி சென்சரி நீட்ஸ்ல ஓரல் ஸ்டிமுலேஷன் அவருக்கு தேவைப்படுதாங்கிறதையும் நீங்க ஒரு தடவை பாத்துக்கோங்க. நிறைய நேரம் இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா போர்டம் தனியா விடும்போது, ஒண்ணுமே வேலை செய்யாம இருக்கும் போதுதான் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அவரை என்கேஜ்மெண்ட் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். கிளாஸ் ரூம்ல டீச்சர்ஸ் என்கேஜ் பண்ணிடுவாங்க, பட் வீட்டுக்கு வந்த அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு அவங்க சொன்ன மாதிரி, மல்லிகா சொன்ன மாதிரி, உமாஸ்ரீ சொன்ன மாதிரி, அவங்க வேலையில தினம் டே டு டேல வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், சமைக்கணும், மத்த குழந்தைங்களை பார்க்கணுங்கிற இதுல அந்த குழந்தைங்க வந்து தனியா தானே விளையாடிக்கிற மாதிரி அன்சூப்பர்வைஸ்டா இருக்க தெரியாது. உங்க அட்டென்ஷனை டிமாண்ட் பண்றதுக்கும் பண்ணுவாங்க. நீங்க அவங்க கடிக்கும் போது ஏன்னு கத்திட்டு வருவீங்க, அதான் இப்படிதான் அம்மாவை கூப்பிடணும்னு நினைச்சுப்பாங்க. சோ இதுல என்னன்னு நமக்கு கரெக்டா தெரியாது, அதை அப்சர்வ் பண்ணி பார்த்தாதான் முன்னாடி என்ன நடந்தது, பிஃபோர் என்ன நடந்தது, ஆஃப்டர் என்ன நடந்தது. சோ அப்ப நீங்க வந்து உடனே ஓடுனீங்கன்னா அதுதான் அந்த குழந்தைக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். சோ அதனால உங்களை கூப்பிடுற விதத்துக்காக அவர் அப்படி பண்றாருன்னு கூட இருக்கலாம், தெரியல. சோ இத ஃபர்தரா நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தனியா தான் அந்த குழந்தைய பத்தி நம்ம பேச முடியும்.
இங்க நம்ம ப்ராடா சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஆனா நீங்க முதல்ல இத பாத்துக்கோங்க, ஓடி இதெல்லாம் பாத்துக்கோங்க, பல் கூச்சம் அந்த மாதிரி டென்டல் ஹைஜீன் நல்லா இருக்கா பாத்துக்கோங்க. நிறைய குழந்தைங்க சார், நீங்க கூட என்ன கரெக்ட் பண்ணலாம் டாக்டர் கார்த்திகேயன், டிவார்மிங்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய குழந்தைங்களுக்கு. அதனால நம்ம நிறைய பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் பாக்குறோம். சோ அதையும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கலாம். சோ டிவார்மிங்லாம் ரெகுலரா பண்றீங்களா அதுவும் பாருங்க. சோ இதெல்லாம் அவர் சொல்ற மாதிரி பிரிவென்டேட்டிவ் ஃபேக்டர்ஸ். நீங்க அதை கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா ஸ்பெசிபிக் சேலஞ்சஸை நம்ம அப்புறம் தனியா நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஐ திங்க் ரைட்லி செட் மேடம், வெரி குட். ஏன்னா அந்த மெடிக்கல் இஷ்யூஸ் சில நேரங்கள் என்ன ஆகும்னா, நான் ஒரு குழந்தைய பார்த்தேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழந்தை எப்பவுமே கிளாஸ்ல இருந்து லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்தா ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல ஓடி வந்து உட்காந்துக்கும். அந்த குழந்தை டாலா இருக்கு, அதனால நீங்க வந்து லாஸ்ட் பெஞ்ச்ல தான் உட்காரணும்னு நாங்க சொன்னோம். ஆனா அந்த டாலா இருந்தாலும் அந்த குழந்தை ஓடி ஓடி வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துக்குது. அதை வந்து தேவர் பிராண்டிங் இட் அஸ் அந்த குழந்தை சொன்னா கேட்க மாட்டேங்குது. ஸோ பிஹேவியரல் இஷ்யூஸா இருந்தது. when I went and examined the child was having the clinical features of vitamin A deficiency. அந்த குழந்தைக்கு ஆக்சுவலா தூரம் இருந்து பார்க்கும்போது கண்ணு தெரியல. ஸோ அந்த 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 விட்டமின் ஏ சப்ளிமெண்டேஷன் அந்த மருந்து கொடுத்த உடனே கண்ணு நல்லா தெரிய ஆரம்பிச்ச உடனே அந்த குழந்தை சொன்ன மாதிரி வந்து கடைசியாவே உட்காந்து அந்த கிளாஸை கவனிச்சுது. அதனால இந்த டிவார்மிங் அதுவுமே ரொம்ப முக்கியம். சில நேரங்கள்ல வந்து என்னன்னா அது ஒரு வயிறு உபாதைகள் இருந்தாலோ இல்ல வந்து அந்த ஆசன வாய் போற இடங்கள்ல இச்சிங் இருந்தாலோ இந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாது. அது கூட இந்த மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸ்பிரஷனா இருக்கலாம். ஒண்ணு பொதுவா நான் எல்லாருக்கும் ஒரே ஒரு சொல்ற முக்கியமான அட்வைஸ் என்னன்னா, எந்த காரணம் கொண்டோ அந்த குழந்தைங்களை வந்து பாசிஃபை பண்றதுக்கு, காம் டவுன் பண்றதுக்கு அந்த செல்போன்ஸ் அந்த கேட்ஜெட்ஸை மட்டும் கொடுத்துறாதீங்க. ஏன்னா அந்த முதல்ல வந்து நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் ஆக்சுவலா அடல்ட்ஸ்க்கே குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. முதல்ல வந்து நம்ம அரை மணி நேரம் டாக்குமெண்ட்ரி பார்த்தவங்களாம் இன்னைக்கு 1 நிமிஷம் ரீல்ஸ்க்கு மேல நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் இல்லை. ஸோ அதனால எந்த காரணத்தினாலேயும் இல்லை சார் அதை கொடுத்தாதான் சாப்பிடுறான், அதை கொடுத்தாதான் காமா இருக்கான் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ரியலி இட் இஸ் கோயிங் டு அக்ரவேட் த இஷ்யூஸ். ஸோ எந்த காரணம் கொண்டும் அவங்களுக்கு வந்து இந்த கேட்ஜெட்ஸை மட்டும், அதுவும் எஸ்பெஷலி வித் சோஷியல் மீடியா கேட்ஜெட்ஸை கொடுத்துறாதீங்க. இன்ஃபேக்ட் அடல்ட்ஸுமே இப்போ வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு, யாருமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின்ல போனீங்கன்னா யாருமே தனியா உட்காந்து ஒரு யோசனை பண்ணிக்கிற மாதிரி யாருமே இல்லை. தே வாண்ட் சம் ஸ்டிமுலஸ். என்ன உடனே ஓபன் பண்ணி ரீல்ஸ் பாக்குறது, யூடியூப் பாக்குறது, ஏதோ ஒன்று, தே வாண்ட் சம் சார்ட் ஆஃப் ஸ்டிமுலஸ் ஃபார் தெம். அதனால இதுவுமே வந்து என்னன்னா நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேன், நம்மளுடைய கவனம் அதெல்லாமே வந்து இட் வில் ஹேவ் அட்வர்ஸ் இம்பாக்ட். அதனால எந்த காரணம் கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு குழந்தைங்களுக்கு இந்த செல்போன் கேட்ஜெட்ஸை மட்டும் எந்த காரணம் கொண்டும் கொடுத்துறாதீங்க. Health parameters regarding their development, and then what is the impact of early intervention through early intervention centers, all this being tracked by the RBSK, Rashtriya Bal Swasthya Karyakram. This is the program under National Health Mission dealt by Ministry of Health and Family Welfare. But what happens is all these children are under the ambit of some program or under this surveillance till 18 years. After 18 years, when they slowly grow into adults, at the same time when they are vulnerable to other non-communicable diseases, totally they are cut off. So we need to create a system so that they are being tracked all along. So what we have suggested is we need to integrate the UDID, Unique Disability ID, and RBSK data along with ABHA, Ayushman Bharat Health Account, which is the part of Ayushman Bharat Digital Mission. Right. So this ABHA card is Ayushman Bharat Health Account is throughout the life of a person. So that is what, as we have a unified payment interface for our financial data, we have UHI, Unified Health Interface. So in that case, we need to have all the data of these children under ABHA, which will be linked with UDID and RBSK. So that is the way to go, so that even when they grow as adults, we can do something to prevent or manage all these non-communicable diseases, which is still very difficult to manage children with intellectual disabilities, because all the interventions need to be customized. Thank you, Doctor.
நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு முடிவுரைக்கு வந்துட்டோம் இன்னைக்கு. இன்னைக்கு மெயினா நம்ம ஹேண்டில் பண்ண டாபிக், நம்ம பேசின டாபிக் வந்து ஹேண்ட்லிங் அண்ட் மொபிலிட்டி. உமா ஸ்ரீதர் அவங்க வந்து அவங்களோட அனுபவம், அவங்களோட குரூப்ல இருக்கிற பேரண்ட்ஸோட கேள்விகளோட சேர்த்து இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அவங்க சொன்னது நிறைய பார்த்தா ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி லிவிங்ல அவங்களுக்கு பிரஷிங், க்ரூமிங், டாய்லெட்டிங், ஈட்டிங், ட்ரிங்கிங் இதுல எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை சோசியலா, இமோஷனலா, பிசிக்கலா என்ன மாதிரி அது வெளிப்பாடாகுதுங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அந்த சேலஞ்சஸ அவங்க சொன்னாங்க. இப்போ அஃப்கோர்ஸ் நம்ம எல்லா சேலஞ்சஸ்க்கும் இன்னைக்கு ஒரே நாள்ல நம்ம சொல்யூஷன் கொடுத்துட முடியாது. பட் டாக்டர் கார்த்திகேயன் வந்து நம்மளுக்கு பேசிக்கா நிறைய இன்னைக்கு இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல சில டிரான்ஸ்ஃபர் டெக்னிக்ஸ்னு அவர் சொன்னாரு. இன்னைக்கு 1-2 சொல்லியிருக்காரு. அதையே இன்னொரு நாள் தனியா செஷன் வச்சுக்கணும்னு சொன்னாரு சார். அதை நாங்க நோட் பண்ணிக்கிறோம். இன்னொரு நாள் நம்ம அது ஸ்பெசிபிக்கா நம்ம அட்ரஸ் பண்ணலாம். சோ எப்படி குழந்தைய தூக்குறது, உட்காத்தி வைக்கிறது, ஒரு ஷார்ட்ஸ் மாத்தணும்னா காலை பிடிச்சு தூக்குறாங்க பாருங்க, வெடுக்குன்னு காலை தூக்குவாங்க சைல்ட ப்ரிப்பேர் பண்ணாம. சோ இதெல்லாம் நாங்களும் பார்த்திருக்கோம் ரியல் டைம்ல. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னும் நம்ம ஸ்பெசிபிக்கா இன்னொரு நாள் ஃபோக்கஸ் பண்ணி பேசலாம். ஆனா அவர் சொன்ன பெரிய முக்கியமான விஷயம் வந்து உங்க குழந்தைங்களை வெயிட் மொபிலிட்டி இஷ்யூ எப்போ இருக்கோ வெயிட் போடாம பாத்துக்கோங்க. நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் கொடுங்க, நல்ல இது எக்ஸசைஸ் பண்ண வைங்க, நல்ல நீர் சத்து, உடம்புல நல்ல தண்ணி குடிக்கிற அந்த பழக்க வழக்கம், ஈட்டிங் ஹேபிட்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு அவர் நமக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. பேரண்ட்ஸ்க்கு வந்து ஷோல்டர் பெயின், நீ பெயின் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் என்ன வருமோ என்ன அமிர்தாஞ்சன் அந்த ஸ்ப்ரே அதெல்லாம் போடுவீங்க. பட் அவர் சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரெஸ்ட். அவ்வளவுதான். அந்த ரெஸ்ட் தான் நம்மளோட கஷ்டத்துல, நம்ம பொறுப்புகள்ல கஷ்டத்துல நம்ம அதை இக்னோர் பண்ணி அந்த குழந்தை நம்ம பண்ணிட்டே இருப்போம். அந்த ரெஸ்ட ஃபோக்கஸ் கொடுக்காததுனால ப்ராப்ளம்ஸ் பெருசாகும். சோ ஒரு நல்ல ரெஸ்ட், உங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்பைட் தேவைங்கிறதையும் அவர் வந்து குறிப்பிட்ட மாதிரி எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அதே மாதிரி உமா ஸ்ரீதர் சொன்னாங்க, சின்ன வயசா இருக்கும் போது கஷ்டம் வந்து பெருசா தெரியல, பெருசா ஆக வெயிட் ஏற வயசு ஏற இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா போகுது. அதுவும் வெளியில கூட்டிட்டு போனோம்னாலே ஆம்புலன்ஸ் கூப்பிட வேண்டியிருக்கு. நவ் இட் பிகம்ஸ் வெரி எக்கனாமிக்கலி டிஃபிகல்ட் ஃபார் த ஃபேமிலிஸ் டு ஹேண்டில் சச் சிச்சுவேஷன்ஸ். ஹாஸ்பிட்டல் போனாலும் அங்கேயும் புரிதல் இல்லை. இவங்க இருந்தா சமாளிக்கக்கூடிய சில விஷயங்களை மெடிக்கல் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது பிஹேவியர்ஸ் சேலஞ்சஸ் அங்க இருக்கும், கம்யூனிகேஷன் தெரியாது, அதனால வர காம்ப்ளிகேஷன்ஸ் அதை பத்தி சொன்னாங்க. டாக்டர் அதுக்கும் சொல்லியிருக்காரு. பாலிசியில அதுக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன்ஸ் இப்போ மெடிக்கல் ஃபீல்ட்லயுமே இதெல்லாம் கவனிச்சு அதுக்கு பாலிசிக்கு ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னு அவரு சொன்னாரு. ரொம்ப முக்கியமான விஷயம் கடைசியா சொல்றது, பேரண்ட்ஸும் வந்து அவங்களோட இதுக்கு எதுவும் உங்க குழந்தைய நீங்க தூக்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா நீங்க அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கீங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் அன்றாட சூழ்நிலையில சில பேரை நான் பார்த்திருக்கேன், தரையில உட்காத்தி வச்சுட்டு தரையிலேருந்து மேல தூக்க கஷ்டப்படுவாங்க. சோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு சிம்பிள் சப்போர்ட்டிவ் எய்டு பாத்துக்கங்க. ஏதாவது குழையும் விழாம இருக்கணும் குழந்தை. நீங்க தூக்கும் போது உங்களுக்கும் சிரமமா இருக்கக்கூடாது. தரையிலேருந்து மேல தூக்குறதை விட ஒரு பெட்ல இருந்து தூக்குறது ஈஸி. சோ மேபி அந்த குழந்தைக்கு டாய்லெட்டிங் ஆக்சிடென்ட்ஸ் பண்ணுவா, இல்ல உருள்றான் கீழே விழுந்துருவான்னு தரையில போட்டிருப்பாங்க. ஆனா நீங்க தரையில இருந்து மேல தூக்கும் போது இன்னும் கஷ்டப்படுவீங்க. சோ அப்போ நீங்க அந்த குழந்தைய எதுல உட்காந்து வைக்கிறீங்களோ, படுக்க வைக்கிறீங்களோ அதுக்கு ஏதாவது மாடிஃபிகேஷன் கொடுக்கணும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இங்க வந்து பேசும்போதுதான் நமக்கும் இதெல்லாம் தெரிய வருது. இதுக்கான சொல்யூஷனையும் நம்ம தேட ஆரம்பிப்போம். அதுதான் இந்த கேர் கிவர் அட்வொகேசி குரூப்போட நோக்கமே. சோ நீங்க எல்லாரும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துட்டு ஒரு உங்களுக்கு ஏதோ ஒரு உதவுற மாதிரி விஷயங்களை எடுத்திருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். அண்ட் திருப்பியும் அடுத்த மாசம் இதே டாபிக்ல நம்ம வந்து ஹைஜீனை பத்தி ஸ்பெசிபிக்கா அட்ரஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். அப்புறம் டாக்டர் கார்த்திகேயன் சொன்ன மாதிரி சார் உங்களை திருப்பி நாங்க டிரான்ஸ்ஃபரிங் டெக்னிக்ஸ்க்கு இன்னொரு தடவை செஷன் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுவோம் ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸோட. Thank you very much. Thank you everyone. Yeah, thank you. Yeah. Thank you, Janaki ma'am. Thank you, doctor. Thank you, everyone. Thank you. Yeah, sure. Thank you. Thank you. ஹலோ, நம்மளோட
நம்மளோட வெப்சைட் அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் இதெல்லாம் லிங்க்ஸுமே இப்போ சேட் பாக்ஸில் போட்டிருக்கோம். ஸோ செஷனுக்கு எண்டுக்கு வந்துட்டனால இப்போ பார்க்காதவங்க இஃப் யூ வாண்ட் டு வாட்ச் போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் போய் நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கலாம். மோரோவர் நம்ம எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் மந்த் வந்து நியூஸ் லெட்டர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் கேர் கிவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அதுக்கப்புறம் டாக்டர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ஸை போட்டு கம்யூனிட்டி வாய்ஸஸ் அதில் வந்து உங்களோட இன்புட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த இமெயில் ஐடி ஷேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் நீங்கள் சென்ட் பண்ணீங்கன்னா we will add it to the newsletter and we can circulate it to the people. So this is what I want to tell. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank That's you. it. Thank you all.